வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மார்பக புற்றுநோயால் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் அவர்கள் உடற்பயிற்சி யோகா செய்து அதன் பாதிப்புகளிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என கவர்னர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தி உள்ளார். சபாநாயகர் செல்வத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காங்கிரஸ் ஆதரிக்கும் என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை பணி நீக்கப்பட்ட ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மண், செங்கல், சிமெண்ட்டுகளை பயன்படுத்தாமல் இரும்பு தூண் தகடுகளால் நவீன தொழில்நுட்பத்தில் புதிய கட்டிடம் உருவாகி வருகிறது. மார்பக புற்றுநோயால் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் அவர்கள் உடற்பயிற்சி யோகா செய்து அதன் பாதிப்புகளிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என கவர்னர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தியுள்ளார். தனியார் அமைப்பு சார்பில் மார்பக புற்றுநோய் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமின் தொடக்க விழா கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிடத்தில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி இலவச முகாமினை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், மார்பக புற்றுநோயால் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் உடற்பயிற்சி யோகா செய்து அதன் பாதிப்புகளில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். பெண்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள தயக்கம் காட்டக்கூடாது. வீட்டில் உள்ளவர்களும் சமுதாயத்தில் உள்ளவர்களும் இது பற்றிய விழிப்புணர்வுடன் செயல்பட்டு தங்கள் அன்புக்கு உரியவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, தனியார் அமைப்பு தலைவர் ஆனந்தகுமார், விளம்பர பிரிவு செயலர் மோகனப்பிரியா, துணைத் தலைவர் பினுஹாசன் மற்றும் மருத்துவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சபாநாயகர் செல்வத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காங்கிரஸ் ஆதரிக்கும் என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம் எம்பி, சபாநாயகர் செல்வம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துள்ள 2 எம்எல்ஏக்கள் கடிதம் குறித்து சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும். சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டினால் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை காங்கிரஸ் ஆதரிக்கும் என்றார். சபாநாயகர் மீது கூறும் புகார்களுக்கு எதிர்க்கட்சிகளிடம் மாற்று கருத்து இல்லை. சபாநாயகர் அனைத்து விஷயங்களிலும் தலையிடுகிறார். தொடர்ந்து அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார். சபாநாயகர் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பது சட்டம். ஆனால் இந்த சட்டத்தை மீறி சபாநாயகர் செல்வம் செயல்படுகிறார். எனவே அவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காங்கிரஸ் ஆதரிக்கும் என்றார். மீண்டும் தங்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை பணி நீக்கப்பட்ட ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரசின் பொதுப்பணித்துறையில் 2016 தேர்தலின் பொழுது 1000க்கும் மேற்பட்டவர்கள் வவுச்சர் ஊழியர்களாக நியமிக்கப்பட்டனர். அரசியல் கட்சிகளின் புகார் காரணமாக தேர்தல் துறை ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் ஒருங்கிணைந்து சங்கம் அமைத்து மீண்டும் பணி வழங்க கோரி பல ஆண்டாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதுவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு வெளியாகி 20 மாதமாகியும் பணி வழங்கவில்லை. இதனால் தொடர்ந்து அவர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக அண்ணா சிலை அருகே காத்திருப்பு போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இன்று சட்டமன்றம் நோக்கி ஊர்வலம் நடத்தினர். ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஊர்வலமாக புறப்பட்டனர். ஊர்வலம் நேரு வீதி, மிஷன் வீதி, ஜென்மராக்கினி கோவில் வழியாக ஆம்பூர் சாலையை வந்தடைந்தது. அங்கு அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கு லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து கோரிக்கையை வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரியில் மண், செங்கல், சிமெண்ட்டுகளை பயன்படுத்தாமல் இரும்பு தூண் தகடுகளால் நவீன தொழில்நுட்பத்தில் புதிய கட்டிடம் உருவாகி வருகிறது. கட்டிடங்கள் கட்டுவதில் நாளுக்கு நாள் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. புதுச்சேரி அரசு சார்பில் முதன்முறையாக குமரகுரு பள்ளம் பகுதியில் பிரிகாஸ்ட் கற்களை கொண்டு 11 மாடிகளை கொண்டு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் அருகே செங்கல், சிமெண்ட், மணல் ஆகியவற்றை பயன்படுத்தாமல் முழுக்க இரும்பு தூண்கள், தகடுகளை பயன்படுத்தி புதிய தொழில்நுட்பத்தில்
வடிவத்தில் விடுதி ஒன்று கட்டப்பட்டு வருகிறது. சுமார் 50 அடி உயரத்தை 3 மாதத்தில் இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்தின் தளத்துக்கு பக்கவாட்டு சுவர்களுக்கும் தகடுகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. தேவைப்படும் நேரத்தில் வேறு இடத்திற்கு எளிதாக மாற்றக்கூடிய வகையில் உருவாகும் இந்த கட்டிடத்தை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா புதுச்சேரி சித்தன்குடியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் இன்று கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி இவ்விழாவினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில விருதுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கினார். சமூக நலத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் நோக்க உரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இவ்விழாவில் 29 மாற்றுத்திறனாளிகளுக்கு வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் ரொக்க பரிசுடன் கூடிய மாநில விருதுகள் வழங்கப்பட்டன. 10 பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறப்பு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. 13 மாற்றுத்திறனாளி தம்பதியர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் வீதம் திருமண ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. 250 செவித்திறன் குறைந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. சமூக நலத்துறை சார்பில் நடத்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் அதிகாரிகள், மாற்றுத்திறனாளிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நல்லாட்சி வாரத்தை முன்னிட்டு கிருஷ்ணா நகர் ஆதி திராவிடர் மாணவர் விடுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு முகாமில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு மாணவிகளின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வழிகாட்டுதல்படி புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் கிருஷ்ணா நகர் ஆதி திராவிடர் மாணவிகள் விடுதியில் நல்லாட்சி வாரத்தை முன்னிட்டு துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தான சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு மாணவிகளிடையே கலந்துரையாடினார். அப்பொழுது புதிய நாப்கின் இயந்திரம் வேண்டும், தினசரி உணவு முறைகளை மாற்ற வேண்டும், இரவு நேரத்தில் பணி முடிந்து வரும் மாணவிகளுக்கு போக்குவரத்து வசதி செய்து தர வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை மாணவிகள் முன்வைத்தனர். இதனை கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உடனடியாக கோரிக்கைகளை நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குநர் இளங்கோவன், ஆதி திராவிட நலத்துறை மூலம் மாணவிகளுக்கு 25க்கும் மேற்பட்ட நலத்திட்ட உதவிகள் உள்ளன என்றும் அதனை மாணவிகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். எந்த தீய பழக்கங்களும் இல்லாமல் குறிக்கோளுடன் படித்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் என்று இயக்குநர் பேசினார். தொடர்ந்து ஆதி திராவிட நலத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களை பற்றி சக மாணவிகள் மற்றும் பொதுமக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும் என்று இளங்கோவன் தெரிவித்தார். மாணவிகளிடையே சாதி மத பாகுபாடுகளை களையும் வகையில் அனைத்து சமுதாய மாணவிகளுக்கும் விடுதியில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் இயக்குநர் இளங்கோவன் உட்பட அதிகாரிகள் மாணவிகளுடன் கலந்துரையாடி கொண்டு உணவு அருந்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள், விடுதி காப்பாளர், ஊழியர்கள் உட்பட மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 3 நபர்களிடம் நூதன முறையில் ரூபாய் 7.58 லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் மூர்த்தி நகரை சேர்ந்தவர் விசிநாதன். இவரை மர்ம நபர் கைபேசியில் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறியதை நம்பி அவர் கடனுக்கு விண்ணப்பித்துள்ளார். உடனே செயலாக்க கட்டணம் செலுத்த மர்ம நபர் கூறிய நிலையில் ரூபாய் 48,678 ரூபாயை குறிப்பிட்ட வங்கி கணக்கில் அவர் செலுத்தினாராம். ஆனால் அவருக்கான கடன் தொகை வந்து சேரவில்லை என்று கூறப்படுகிறது. இதேபோல புதுச்சேரி அனிதா நகரை சேர்ந்த கன்னியம்மாள் அலக்வேணி என்பவரிடமும் மர்ம நபர் குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறி ரூபாய் 1.35 லட்சத்தை மோசடி செய்துள்ளார். ரெட்டியார்பாளையம் பவழ நகரை சேர்ந்த ஜெயக்குமாரியிடம் பகுதி நேர வேலை என கூறி ரூபாய் 5.74 லட்சத்தை மர்ம நபர் மோசடி செய்துள்ளார். மேற்கண்ட 3 புகார்கள் குறித்தும் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட பேருந்து கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும், இல்லையென்றால் மக்களை திரட்டி அதிமுக தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் பாதிப்பில் இருந்து மக்கள் மீளாத நிலையில் பேருந்து கட்டணத்தை உயர்த்தியிருப்பது கண்டனத்துக்குரியது. உடனடியாக உயர்த்தப்பட்ட பேருந்து கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும். இல்லையென்றால் கழக பொதுச் செயலாளரின் அனுமதி பெற்று மக்களை திரட்டி அதிமுக தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் என ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். மத்திய அரசு தொடர்ந்து புதுவை மாநிலத்தை புறக்கணித்து வருகிறது என்றும், மாநில மக்களின் உரிமைகளை பெறாமல் புதுவை அரசு மயக்க நிலையில் இருப்பது கண்டனத்துக்குரியது என கூறினார். மத்திய அரசு மூலம் நாடு முழுவதும் 71,000 நபர்களுக்கு பிரதமர் மோடி இன்று பணி ஆணை வழங்கும் நிலையில் அதில் ஒருவர் கூட புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர் இல்லை என்பது புதுச்சேரி மாநிலத்தை வஞ்சிக்கும் செயலாகும். மாற்றுத்திறனாளிகளுக்கு லிப்ட் ஆபரேட்டர் உட்பட 40க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் வழங்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ள நிலையில் புதுச்சேரி அரசு அதை பின்பற்றுவதில்லை. மாற்றுத்திறனாளிகளின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு முன் வர வேண்டும் என அன்பழகன் தனது பேட்டியில் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஒயிட் டவுன் பகுதியில் 31ஆம் தேதி பிற்பகல் முதல் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட லட்சக்கணக்கானோர் கடற்கரை சாலையில் கூடுவார்கள் என்பதால் நகரப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த 31ஆம் தேதி பிற்பகல் முதல் ஒயிட் டவுன் பகுதி முழுவதும் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவும், ஒயிட் டவுன் பகுதியை சுற்றி 10 இடங்களில் வாகன நிறுத்தம் இடங்கள் அமைக்கப்பட உள்ளது. சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அந்த வாகன நிறுத்தும் இடத்தில் வாகனங்களை நிறுத்திவிட்டு அரசின் மூலம் இயக்கப்படும் இலவச பேருந்து மூலமாக கடற்கரை சாலை உள்ளிட்ட ஒயிட் டவுன் பகுதிக்கு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒயிட் டவுன் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மட்டும் பாஸ் வழங்கப்படும். கடந்த ஆண்டு 2 லட்சம் நபர்கள் வரை கடற்கரை சாலையில் கூடினார்கள். இந்த ஆண்டு அதைவிட கூட்டம் அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்றார். மேலும் வரும் 1ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பின்னால் அமர்ந்து வருபவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றும், மீறினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றார். Beach area, because we are expecting around 2 lakh tourists, so adequate arrangements have been made there. Okay, the whole arrangement has been divided into 10 compartments. Okay, so that each have a proper access control exit and emergency exit also. Proper ambulances, fire brigades. Okay, staff have been deployed. We are also using technology drones to monitor the situation. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் மற்றும் தொண்டமாநத்தம் பகுதியில் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்தே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் கொம்பின் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பாலாஜி நகருக்கு ரூபாய் 1,68,000 மதிப்பீட்டிலான சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜைக்கும், அதனைத் தொடர்ந்து தொண்டமாநத்தம் சூர்யா கார்டன் நகருக்கு ரூபாய் 4,31,000 மதிப்பீட்டில் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ஊசுடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான சாய்தே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்தே தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். உருளையம்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாரதி நகரில் ரூபாய் 4,79,000 மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையம்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாரதி நகர் 3வது வீதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 4,79,000 மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை துவக்க விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். விரைந்து பணியை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி அதிகாரிகள், மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கைரளி ஐயப்பா பூஜை டிரஸ்ட் சார்பில் நடைபெற்ற 26ஆம் ஆண்டு லட்சார்ச்சனை விழாவினையொட்டி மேள தாளங்களுடன் கேரள பாரம்பரிய உடை அணிந்து 300க்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்கை கையில் ஏந்தியபடி முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றது பொதுமக்களிடையே பரவசத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரி சாரம் பகுதியில் அமைந்துள்ள கைரளி ஐயப்பா பூஜை டிரஸ்ட் சார்பில் 26ஆம் ஆண்டு லட்சார்ச்சனை விளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக புதுச்சேரி சாரம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருந்து மேள தாளங்களுடன் 300க்கும்
200க்கும் மேற்பட்ட பெண்கள் கேரள பாரம்பரிய உடை அணிந்து கையில் விளக்குகளுடன் ஊர்வலமாக சென்றனர். இரவு நேரத்தில் பெண்கள் கையில் விளக்கு ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றது பொதுமக்களிடையே பரவசத்தை ஏற்படுத்தியது. இதில் ஐயப்பன் சுவாமி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு யானை வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. திருவீதி உலாவானது சாரம் பகுதியிலிருந்து காமராஜர் சாலை, நேரு சாலை, பாரதி வீதி, ஈஸ்வரன் கோவில் வீதி வழியாக சென்று டிவி நகர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தை அடைந்தது. இதற்கான ஏற்பாடுகளை கைரளி ஐயப்ப பூஜை டிரஸ்ட் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளியுள்ள குகநந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வாராகி ராகுகால பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகநந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்ய ராஜமந்தாங்கி காலபைரவர் பத்ரகாளி மகாவராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை அபிஷேகம், வாசனை திரவியங்கள், மஞ்சத்தூள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்பு சாறு, நாற்றங்க, பைத்திய மாவு, அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம், நகையால் அபிஷேகம், கலசம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை, மகா அரத்தி, பிரசாதம் வழங்கப்பட்டது. ராகு காலத்தில் அன்னை வாராகி வழிபட்டால் தீராத கடன், கல்யாணம், புத்திரபாக்கியம், உத்தியோகம், பில்லி சூனியம், ஏவல், செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள், பூமியில் விளைச்சல் விலை என்றாலும் கோர்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் நாக தோஷங்களும் பரிகாரங்களும் செய்யப்படும். அனைத்து நிவர்த்தியாகும். தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மாலை சாத்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு காணும். ஜெய் வாராகி விழாவினை ஏற்பாடு செய்த டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வாராகி உபாசாக ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. காரைக்கால் தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப்பள்ளி சார்பில் நடைபெற்ற போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பேரணியாக சென்று போதை தடுப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். காரைக்கால் நகர பகுதியில் அமைந்துள்ள தந்தை பெரியார் மேல்நிலைப்பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. பள்ளி வளாகத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை பள்ளியின் துணை முதல்வர் பாஸ்கரன், இன்ஸ்பெக்டர் புருஷோத்தமன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதை பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி முக்கிய சாலைகள் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். இந்த பேரணிக்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் விஸ்வேஸ்வரமூர்த்தி, இருபால் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மார்பக புற்றுநோயால் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் அவர்கள் உடற்பயிற்சி, யோகா செய்து அதன் பாதிப்புகளிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என கவர்னர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தி உள்ளார். சபாநாயகர் செல்வத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காங்கிரஸ் ஆதரிக்கும் என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை பணி நீக்கப்பட்ட ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மண், செங்கல், சிமெண்ட்டுகளை பயன்படுத்தாமல் இரும்பு தூண் தகடுகளால் நவீன தொழில்நுட்பத்தில் புதிய கட்டிடம் உருவாகி வருகிறது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.